தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க. மேஷ ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த மேஷ ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும். முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம். மேஷ ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. செவ்வாய் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க. அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் நட்சத்திரக்காரங்க. ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. மேஷ ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. மேஷ ராசிக்காரங்க வாழ்க்கையில பிறந்ததுலேருந்தே கஷ்டம் தான். நீங்க நினைப்பீங்க மேஷ ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா, ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. மற்ற ராசிக்காரங்களை விட உங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் மேஷராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மேஷராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா வீட்டில் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க. வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது முழுவதுமாக மாறப்போகுதுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இந்த விரயச்சனி மூலமாகவே அதிகமாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும். கடந்த காலகட்டங்களில் சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. மேஷராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கு. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம்.
கடந்த ஒரு 3 வருடமாகவே பார்த்தீங்கன்னா விரயச்சனி மூலமாக நிறைய கஷ்ட துன்பங்களை வந்து மேஷராசிக்காரங்க அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சரி இனிமேலாவது நம்ம வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஏழரசனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது நல்லாவே நிறைய நபர்கள் உணர்ந்திருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப வந்து இந்த 4-5 மாதங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு நரகத்தில் இருக்கக்கூடிய நாட்களாகவே உங்களுக்கு இந்த கடந்த சனி பயிற்சிக்கு அப்புறமே இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு என்னடா இது இப்படியே லைஃபே போயிருச்சு, எதுவுமே நடக்க மாட்டேங்குது நல்லதாவே அப்படின்னு நிறைய மேஷராசிக்காரங்க வாழ்க்கையில் நினைக்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தான் அப்படிங்கிறது சில டைம் உங்கள் வாழ்க்கையாக இப்படி அப்படிங்கிற கேள்வி கேட்கக்கூடிய நிலமையில தான் இருக்கீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் இன்னொரு 6 மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 2025 10 மாதம் வந்து நிறைவடைய போகிற நிலமையில் இருக்குதுங்க. ஓகேங்களா? மீதி இருக்கக்கூடிய 2 மாதங்களும் அடுத்து 2026 முதல் 4 மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுதுங்க. ஏன்னா இந்த இடைப்பட்ட 6 மாத காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய பயிற்சியும் சந்திர பயிற்சி சூரிய பயிற்சி இந்த 4 ராஜ கிரகங்களுடைய பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா இந்த 6 மாத காலகட்டங்களில் நடக்க இருக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஏழரை சனியோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு சற்று குறைவாக தான் இருக்க போகுது. இதன் மூலமாக ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயரத்துக்கு போகிற நிலைமை வந்து உங்களுக்கு வரப்போகுதுங்க. ஏன்னா இந்த ஏழரை சனியோட தாக்கம் அப்படிங்கிறது இன்னொரு 4 வருடங்களுக்கு முழுவதுமாகவே இருக்க போகுது. இடைப்பட்ட நாட்களில் உங்களுக்கு இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாக ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார். அதுதான் இந்த சனியுடைய வக்ர பயிற்சி. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய பயிற்சியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐப்பசி மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. என்னங்க இது, எங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குது, பொருளாதாரத்தில் நாங்கள் நிறைவே அடைய முடியல, நிறைய கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம், பிஸ்னஸ் லாஸ் ஆகுது, வாங்குற காசு தங்க மாட்டேங்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவு மேலே செலவு வந்துக்கிட்டே இருக்குது சாமி அப்படின்னு தான் நிறைய மேஷராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த குருவுடைய பயிற்சி மூலமாக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாக இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்கள் கூடையோ இல்லை உங்களுக்கு அப்புறமோ கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி ஒரு ஹையரான பொசிஷனில் இருந்துட்டுருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். வரக்கூடிய நாட்களில் தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளிலிருந்து சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலை ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக
கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது மேஷ ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் மட்டுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா 30, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராகு கேது செவ்வாய் இருக்குது, சுத்த ஜாதகம் இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணத்தில் நிறைய சிக்கலும் பிரச்சனையும் உருவாகிட்டு இருக்கு. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுதுங்க. வாழ்க்கை துணையை இழந்த நபர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக எங்கிய மேஷராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகர் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. வரக்கூடிய நாட்களில் ஒரு 6 மாத காலகட்டங்களுக்குள்ள உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க மீண்டும் ஒரு முறை நேரில் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது மேஷ ராசிக்காரங்க தான். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுதுங்க. மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய உறவினர்கள், சொந்தக்காரங்க, நண்பர்கள், உங்களுடைய குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் உங்கள் மீது பொறாமைப்படக்கூடிய நபர்களாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. உங்களை எப்படியாவது அழிச்சிடணும், உங்களுக்கு குளிப்பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட அதிகமாக உங்களுக்கு நினைக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள், தவறான நபர்கள் என்று தெரிய வரும் பட்சத்தில் அவர்களிடமிருந்து உடனடியாக கொஞ்ச நாட்கள் மட்டும் விலகி இருப்பது மேஷ ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தந்தை வழி உறவுகளுடன் சகிப்புத்தன்மையை கடைபிடிக்க வேண்டிய காலகட்டம்ங்க. அரசாங்க காரியங்கள் இழுபறியாக இருக்கும், அப்புறம் முடிஞ்சிருங்க. புதிய முயற்சிகளுக்கு ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து ஈடுபட வேண்டும். பண வரவு அதிகரிக்கும், புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீங்க. ஆனால் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம், கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் பாதிப்புகளை தவிர்க்கலாம். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. பிள்ளைகளின் பிடிவாத போக்கு கவலையை தரும். தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் அவருடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். பழைய கடன்களை திருப்பி கொடுக்கும் வாய்ப்பு ஏற்படும். கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும். சிலருக்கு ஷேர் மூலம் பணவரவுக்கு வாய்ப்புண்டு. உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்துப்பாங்க. கூடுமானவரை உங்கள் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். தொழில் வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும். போட்டிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையும். ஆனாலும் சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும். வீண் அலைச்சலும் அதனால் மனச்சோர்வும் அதில் உடல் அசதியும் அதனால உண்டாகும். வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லதுங்க.
அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் தங்கள் பொறுப்புகளில் கவனமாக இருப்பது ரொம்ப அவசியம்ங்க. வாழ்க்கையின் அர்த்தத்தை முழுமையாக கொண்டு வாழ்வீங்க. ஓகேங்களா? ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது குடும்பத்திற்குள்ள குழப்பங்களை ஏற்படுத்துவார். பூர்வீக சொத்துல எதிர்பாராத பிரச்சனைகளை உண்டாக்குவார். உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடைவெளியை ஏற்படுத்துவார். புதிய நட்புகளால குடும்பத்திற்குள்ள குழப்பத்தை உருவாக்குவார். லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகு உங்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்பை வழங்குவார். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். வருமானம் அதிகரிக்கும். கையில பணம் புரளும். வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த தகவல்கள் வரும். கேட்டிருந்த இடத்திலிருந்து பணம் கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணியிட மாற்றம் ஏற்படும். சிலர் வசிக்கும் இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்லும் நிலையும் ஏற்படும். சொந்த வீட்டில் குடியேறும் நிலை சிலருக்கு ஏற்படுங்க. தொழில அக்கறை அதிகரிக்கும். வீண் செலவு விரய செலவு குறையும். மனதில் நிம்மதி உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் ஏற்பட்ட பின்னடைவு விலகும். விவசாயிகளுக்கு விளைச்சல்ல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். சில இடங்களில் போராட்டம் அதிகமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சில உயர்வுகள் வரலாம். அதே நேரத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் உண்டாகும். புதிய முயற்சிகளுக்கு வாய்ப்பான காலகட்டம். குடும்பத்திலிருந்து வந்த சிரமங்கள் நீங்கும். பிள்ளைகளால் சில நன்மைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் சுமூகமான சூழல் இருக்கும். பதவி உயர்வு சம்பள உயர்வு பட்டு பேச்சுவார்த்தை நடக்கும். வியாபாரத்தில் அதிக லாபம் உண்டாகும். தொழிலை மேம்படுத்த சரியான காலகட்டம். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். பிள்ளைகளால் செலவுகள் வரலாம். பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். குடும்ப தேவைக்காக பணத்தை சேகரிப்பதில் கவனம் செலுத்த வேண்டுங்க. கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைத்து நன்மை அடைவீங்க. புதிய முதலீடுகளை மிக எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வரும். பண தேவைகள் பூர்த்தியாகும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அரசாங்க வழியில இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமைகள் உண்டாகும். உறவினர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். மகன் அல்லது மகளின் திருமண முயற்சிகளில் ஈடுபட சாதகமான காலகட்டம். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிப்பதன் காரணமாக சோர்வு உண்டாகும். பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும். சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பது ஆறுதலை தரும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பது தாமதமாகும். வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது என்றாலும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். கடையை புதிய இடத்திற்கு மாற்றவோ அல்லது விரிவுபடுத்தவோ நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதில் அவ்வப்போது லேசான சோர்வு ஏற்படக்கூடும். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. எந்த காரியத்தை எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்று மனதுக்குள் போடும் திட்டங்களை ரகசியமாக வைத்து காரியம் சாதிக்கிறது திறமைங்க. பண வரத்து அதிகமாகி பொருளாதாரம் ஓங்கும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். சுதந்திர எண்ணம் உண்டாகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட மன நிறைவு ஏற்படும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் அஸ்வினி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். பிள்ளைகளால் திடீர் செலவு உண்டாகலாம். அடுத்ததா பரணி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். வீண் மனக்கவலை காரிய தாமதம் உண்டாகலாம். பண வரத்து அதிகரிக்கும். வாக்குவன்மை ஏற்படும். உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவிசாய்ப்பாங்க. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. தொலைதூரத்தில் இருந்த தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். அடுத்ததா கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். லாபம் கூடும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன்களை தரும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க. பணியாளர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமைகள் தோறும் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா எதிர்ப்புகள் விலகும். எல்லா நலன்களும் உண்டாகும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் பார்த்தோம்னா திங்கள் புதன் வெள்ளி இந்த நாட்களை நல்ல காரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க. நன்மையை கொண்டு முடியும். வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.